ஜூன் 5 சோபகிருது வருடம் வைகாசி 22 திங்கட்கிழமை 5/6/2023 தேய்பிறை பிரதமை திதி காலை 7:54 மணி வரை. அதன்பின் துவிதியை திதி மூலம் நட்சத்திரம் நள்ளிரவு 3:27 மணி வரை. அதன்பின் பூராடம் நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் ரோஹிணி. பொது முகூர்த்த நாள். சூரிய உதயம் காலை 5:53 மணி. அஸ்தமனம் மாலை 6:29 மணி. சந்திர உதயம் இரவு 8:01 மணி. அஸ்தமனம் காலை 6:49 மணி. மேஷராசி அன்பர்களே, 2 நாட்களாக இருந்த சங்கடம் விலகும். தடைபட்டிருந்த வேலைகளில் கவனம் செலுத்துவீர்கள். உங்கள் அணுகுமுறையால் நினைத்ததை அடைவீர்கள். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் காண்பீர்கள். அலுவலகத்தில் உண்டான நெருக்கடி முடிவிற்கு வரும். வரவேண்டிய பணம் இன்று வசூலாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிகளில் கவனம் தேவை. எதிர்ப்புகளால் உங்கள் செயல் ஒன்று தள்ளி போகும். குறுக்கு வழியில் வரும் ஆதாயத்தினால் சட்ட ரீதியான சங்கடம் ஏற்படலாம். விழிப்புணர்வு தேவை. வீண் அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும். தொழிலில் சில தடைகளை சந்திப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெற்று மகிழ்வீர்கள். உறவினர் ஆதரவால் நீண்ட நாள் முயற்சி ஒன்று நிறைவேறும். பிறரால் நன்மை காண்பீர்கள். நீங்கள் விரும்பியதை அடைவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கடகராசி அன்பர்களே, மறைமுக சூழ்ச்சிகளை முறியடித்து உங்கள் செயல்களில் வெற்றி காண்பீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். உங்கள் துணிச்சல் அதிகரிக்கும். நண்பர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி சாதகமாகும். சிம்மராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனையை பெரியோரின் ஆதரவுடன் பேசி தீர்ப்பீர்கள். உறவினர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு விலகும். விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வருவார்கள். அலுவலகத்தில் உங்கள் செயல்களுக்கு பாராட்டு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியில் ஆதாயம் காண்பீர்கள். வெளியூர் பயணத்தால் சிறு சங்கடம் தோன்றும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். சனி பகவான் அருளால் நீண்ட நாள் எண்ணம் ஒன்று நிறைவேறும். உடல்நிலை சீராகும். துளாராசி அன்பர்களே, வேலைவாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். புதிய சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும். துணிச்சலுடன் செயல்பட்டு ஒரு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். நிதிநிலை உயரும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வருமானம் வரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். புதிய முயற்சி இன்று வேண்டாம். பெரியோரின் ஆலோசனைப்படி குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள். பணிபுரியும் இடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு அதிகரிக்கும். தொண்டில் ஈடுபடுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். பிறர் செயலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். மற்றவர்களால் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகும். நிதானம் தேவை. உங்கள் எண்ணப்படி செயல்படுவீர்கள். நீண்ட நாள் முயற்சி ஒன்று நிறைவேறும். மகர ராசி அன்பர்களே, வரவை விட செலவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. மற்றவர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும். கும்பராசி அன்பர்களே, முயற்சியில் முன்னேற்றம் காணும் நாள். வியாபாரத்தில் இருந்து வந்த தடை விலகும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து லாபம் காண்பீர்கள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் வரும்.
நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். மூத்த சகோதரர் உங்கள் செயலுக்கு உதவியாக இருப்பார். மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். அலுவலக பிரச்சினை ஒன்று முடிவிற்கு வரும். அதிகாரி உங்களை பாராட்டுவார்.